கணவரை இழந்து ஆன்லைன் வாடகை இருசக்கர வாகனம் ஓட்டும் பணி செய்து வரும் பெண்களுக்கு 15 லட்சம் மதிப்புள்ள பேட்டரி வாகனம் தனியார் மென்பொருள் நிறுவனம் சார்பாக வழங்கப்பட்டது. சென்னை கந்தசாவடியில் அமைந்துள்ள தனியார் மென்பொருள் நிறுவனமான டாமினோஸ் சார்பில் கணவரை இழந்த பெண்கள் மற்றும் வறுமையில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று டாமினோஸ் நிறுவனம் கணவரை இழந்து ராபிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களில் வாடகை வாகனம் மூலம் வருமானம் ஈட்டி வந்த 10 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 15 லட்சம் மதிப்புள்ள பேட்டரி இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது. அதேபோல விளையாட்டுத் துறைகளில் தங்கப் பதக்கங்களை வென்று சாதிக்க துடிக்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை இலவசமாக வழங்கினர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சோழிங்கநல்லூர் செய்தியாளர் ஜெயபிரியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். Initiative dominantly was aimed to support children of parentless or single parent and those below poverty line who cannot afford a decent education. Initially, it was Sudha. Congratulations to all our award recipients. Your hard work and dedication. We have in mind a master. We have a star student and a kickboxing champion. Mr. Bijaman Jacob, Head of Operation India, our leadership team, our dear Tamil. என்னோட பேர் சுஜி. பெரும்பாக்கம் எழில் நகர் ஹவுசிங் போர்டில் இருக்கோம். இந்த வண்டி எங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. பெண்கள் சுயமாக சம்பாரித்து அவங்களோட சொந்த காலில் நிற்கணும். அவங்க சம்பாரித்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக டெமினோஸ் இந்த உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. எங்களோட சொந்த காலில் நிற்கணும், நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கோல். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஆல்ரெடி பைக் ரைடராக இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ரேப்பிடோவில் ஓட்டிகிட்டு இருக்கேன். சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டி எடுத்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால சொந்தமாக வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க டெமினோஸில். வீட்டில் பார்த்தாங்க, எங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்தாங்க, நாங்கள் எப்படி இருக்கோம், நிஜமாகவே கஷ்டப்படுறோமா, எங்களுக்கு வண்டி இருக்கா இல்லையா, எங்களோட தேவை என்ன, இந்த வண்டி நிஜமாகவே எங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா, நாங்கள் வண்டி ஓட்டுறோமா இல்லையா, எல்லாமே பார்த்துட்டு தான் எங்களுக்கு கொடுத்தாங்களே. மேடம், இந்த மாதிரி பெண்கள் பைக் ரைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்டு உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க? ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா, நாங்கள் எங்களோட வீடு பார்ப்பாங்க. எனக்கு கணவர் கிடையாது, குழந்தை இருக்கான். ஸோ நிஜமாகவே நாங்கள் கஷ்டப்படுறோமா, வீட்டோட சூழ்நிலை எல்லாமே பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே பைக் இருக்குது, நிறைய பேர் லேடி டிரைவர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வண்டி உண்மையாகவே யாருக்கு தேவைப்படுது அப்படின்றத ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அதில் எங்களை 10 பேரை எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாகவே யாருக்கு தேவைப்படுது இந்த வண்டி அப்படின்னு. இதில் நாங்கள் எல்லாருமே கணவரால் கைவிடப்பட்டவங்க, கணவர் இறந்தவங்க, தனியாக குழந்தைய வளர்க்குறவங்க, பெற்றோரோட உதவி இல்லாமல், மற்றவங்களோட உதவி இல்லாமல் முக்கியமாக கஷ்டப்படுறவங்க எல்லாருமே. சுஜி. ஷீ ரைடர்ஸ் ப்ரோக்ராமில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதன் மூலமாக பெண்களுக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறவங்களுக்கு இது பயனளிக்கும்னு நிச்சயமாக நம்புகிறோம். பயனாளிகளுக்கெல்லாம் எங்களோட நன்றி. சரிங்களா? மதிப்பு என்ன, எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இது 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் பண்ணுறோம். இது 10 பேருக்கு கொடுக்குறோம். இது எதன் அடிப்படையில் கொடுக்குறோன்னாக்க, பெண்கள் தங்களோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள்லேருந்து சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இதை கொடுக்குறோம்.
பெண்கள் மட்டும் ஊக்குவிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. கிட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. கிட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் லேபும் திறந்துருக்கோங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 சிஎஸ்ஆர் பண்ணியிருக்கோம். நீங்களே கவர் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ நிறையா சிஎஸ்ஆர் பண்ணுறோம். குறிப்பாக பெண்களோட நலனில் அக்கறை காட்டுறோங்க. டன். தேங்க்யூங்க.